அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பங்கு சந்தை ஒரு கிரீன் சைடு க்ளோசிங் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது எதனால் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லி காலையில் ஜேடி வேன்ஸ் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே கொஞ்சம் க்ரோத் ஆனது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு 548 பாயிண்ட்ஸு, நிஃப்டி ஒரு 165, சென்செக்ஸ் 479, ஃபின் நிஃப்டி 276 எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் கண்டினியூ ஆகுமா? எப்போவுமே ஒரு நல்ல நியூஸ் பாசிட்டிவ் சைடு போறப்ப அதுக்கு அடுத்த நாள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி இருந்துடும். ஓகேங்களா? இப்போ மண்டே எல்லாம் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு போயிட்டு இருந்தது. அடுத்த நாளே நமக்கு ஒரு எக்ஸ்பைரி, அந்த இடத்துல ஒரு வாலட்டிலிட்டி எடுத்தது. இன்னைக்கெல்லாம் நல்ல ஒரு பிரேக் அவுட், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மூலியமா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ இதன் மூலியமா அடுத்த டார்கெட் எல்லாம் 24,249 வரைக்கும் போக வேண்டியது நிஃப்டி. ஸோ அந்த பிரேக் அவுட் லெவல்ஸ் அதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைம் எல்லாம் வரப்ப நமக்கு அடுத்த நாள் எக்ஸ்பைரி இருக்கிறப்ப அந்த இடத்துல தான் கொஞ்சம் வாலட்டிலிட்டி எடுக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் அண்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு அதிரடியான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க ட்ரம்ப்பை பற்றி. ட்ரம்ப்பை பற்றி நம்ம என்ன நினச்சிருந்தோம், ஸோ மார்க்கெட் மேனிப்புலேஷன் பண்ணுறாரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்களை வச்சு ஸ்டாக்ஸை வாங்க விற்க சொல்லிடுவார். ஒரு நியூஸ் கொடுத்ததுக்கப்புறம் வாங்க விற்க சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே அமெரிக்காவில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப் பதவி வந்ததுக்கு அப்புறம் அவரோட கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா $1.4 பில்லியன் புதுசா ஒரு வருமானம் வந்திருக்கு. அதாவது 12,000 கோடி ரூபாய் இவர் இயர்ன் பண்ணியிருக்கிறாரு. இவர் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம். ஓகேங்களா? இது எதனால் வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்கம் பண்ணியிருக்காரா அப்படின்னா கிடையாது. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மார்க்கெட் மூலியமா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு லாபத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்குன்னு நிறைய ஆதாரங்களும் இவர் கொடுத்துருக்கிறாரு. 12,000 கோடி ரூபா நாங்கள் சும்மா வந்துச்சு இன்னும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆதாரங்களை காட்டியிருக்கிறாரு. ஸோ அதில் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி மூலியமா தான் இந்த இயர்னிங்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இவருக்கு கீழே வேர்ல்டு லிபர்ட்டி ஃபினான்சியல் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதன் மூலியமா டோக்கனை செல் பண்றது மூலியமா தான் இந்த டாலர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் மீம் காயின் அப்படின்னு ஒரு காயின் இருக்குங்க கிரிப்டோ கரன்சில. அந்த காயின்ல மட்டுமே 635 மில்லியன் வருமானம், $635 மில்லியன் வருமானம் எனக்கு அதுல இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு சில செட்டில்மெண்ட் தொகைகள், அப்புறம் கால்ஃப் ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கணக்கு காட்டியிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12,000 கோடி ரூபா இவர் ஒரு லாபத்தை சம்பாதிச்சிருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இவர் கொடுக்குற நியூஸஸ் தான் காரணம். ஸோ அந்த நியூஸை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காராங்கிறத இன்னும் அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கல. அது கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். இதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்தவொடனே கிரிப்டோ கரன்சியில் இன்னைக்கு கொஞ்சம் இந்த நியூஸ் வந்த அப்புறம் கிரிப்டோ கரன்சியில் கொஞ்சம் ஏற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப் இந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா ஸோ மற்றவங்களும் நம்ம ஆளுங்க போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதன் மூலியமா இன்னைக்கு பிட்காயின் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இந்தியா சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் கிட்டத்தட்ட 1.95 lakhs கலெக்ட் ஆயிருக்கு. அதாவது 13 மாசத்துக்கு முன்னாடியை விட இப்போ ஒரு 13.9% கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது அவங்க என்ன ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது டொமஸ்டிக் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிச்சிருக்கிறாங்க. டொமஸ்டிக் ஜிஎஸ்டி கலெக்ஷன் உள்நாட்டில், அதாவது நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம் ஜிஎஸ்டி கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் ஆகிற இடத்துல இந்தியாவில் ஒரு 1.35 lakhs crore கலெக்ஷன் ஆயிருக்கு. 6.5% growth ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கறனால ஸோ அதுல ஒரு 60,000 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மெயினா காட்டுறாங்க. அதாவது உள்நாட்டுல
கலெக்ஷன் ஆனதை விட இந்த இறக்குமதி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இறக்குமதி பண்ணுறப்ப ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 60,000 கோடி ரூபா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 34.6% வந்து க்ரோத் வந்து வந்திருக்குங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், அசாம், பஞ்சாப், குஜராத், மகாராஷ்டிரா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. டாப் லூசர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13 மாசத்துக்கு முன்னாடி கட்டின ஜிஎஸ்டியை விட குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் மூலியமா வந்து எந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா. ஸோ இதனால வந்து நிறைய செக்டார்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தவொடனே கொஞ்சம் பாசிட்டிவ் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்லல. பாசிட்டிவ் செக்டர் என்னென்ன அப்படின்னா பேங்க்ஸ், எஃப்எம்சிஜி, ஆட்டோ, இன்ஃப்ரா, இண்டஸ்ட்ரியல்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ இதன் மூலயமா இன்னும் கொஞ்சம் வந்து ஏறணும். நிஃப்டி நல்ல பிரேக் அவுட் லெவலும் இருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஜார்க்கண்ட் மக்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16% பக்கம் ட்ராப் ஆயிருக்காங்க. தமிழ்நாடு 2%, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா 16% பக்கம் ஜிஎஸ்டிலேருந்து குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹிட் மேப். இப்போ ஸ்டாக் ஹிட் மேப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் தாங்க. ஐடி செக்டார் மட்டும்தான் நமக்கு வந்து டவுன்ல இருக்கே தவிர ஸோ நமக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுல ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து குளோபல் இண்டெக்ஸ் வந்து பெரிய அளவில் ஒன்றும் ஃபால் ஆகலை. ஒரு 3.95 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து டவுன்ல இருக்கே தவிர பெரிய அளவில் ஒரு 10 பாயிண்டோ 20 பாயிண்டோ கூட நமக்கு வந்து இறங்கலை இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3350 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அட்வான்ஸ் வந்து 1832, டிக்ளைன்ஸ் வந்து 1407, அன்சேஞ்ச் வந்து 111. 52 வீக் ஹைல வந்து 132 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 52 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 52 வீக் லோவை கம்பேர் பண்ணதை விட 52 வீக் ஹை வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இன்னுமே வந்து நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்கு. இது எப்போ வந்து 52 வீக் லோ ஹையை விட அதிகமாக இருக்கோ அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அதுவும் சொல்லிடுறேன். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஏன்னா இந்த 52 வீக் லோ வந்து அதிகமாக ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு கிராஷ் நடந்திருக்கும். அதை நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. வேணும்னா நம்ம இந்த ஸ்டாக் ஹீட் மேப்பை வச்சு கொஞ்சம் செல்லிங்ல இருக்குன்னு வரேன் வேற டேட்டாஸை வச்சு கண்டுபிடிக்க முடியுமே தவிர பட் இந்த 52 வீக் ஹை லோ வச்சு நாம வந்து அடுத்த நாளைக்கு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து இத்தனை ஸ்டாக்ஸ் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி வெப்சைட்ல போயிட்டு இந்த 52 வீக் ஹை ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்துட்டு அந்த இடத்துல மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கா, ஸ்மால் கேப்பா, ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸா இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அடுத்த நாள் நமக்கு ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஃப்எம்சிஜி செக்டார் நல்ல ஒரு க்ரோத்துங்க. அதான் நான் இப்போ சொன்னல ஜிஎஸ்டி கலெக்ஷன்னால எஃப்எம்சிஜி செக்டார் வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான். ஆட்டோ செக்டாரா இருக்கட்டும், நிஃப்டி பேங்க், ஃபினான்ஸ் செக்டார், எஃப்எம்சிஜி, மீடியா எல்லாமே வந்து டாப்ல இருக்கு. ஐடி செக்டார் மட்டும்தான் நமக்கு வழக்கம் போல ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த ரெண்டு மட்டும் தான் டவுன்ல இருக்கு. ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் வந்து டவுன்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் தான். டாப் கெய்னர்ஸ் வந்து எட்டர்னல், அடானியன், நெஸ்ல் ஐஎன்டி, ஏசியன் பெயிண்ட், இந்து யூனிலிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்எம், ஹெச்சிஎல் டெக், டிசிஎஸ், இண்டல்கோ, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகேங்களா. ஸோ பங்கு சந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இந்தியாவோட கண்டிஷன் வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. அதாவது நமக்கு வந்து யூஎஸ் இந்தியா டீல் வந்து கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸும் நார்மலாக போயிட்டு இருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா என்னைக்கு வந்து எக்ஸ்பைரி கிடையாதோ அன்னைக்கு வந்து பை எடுக்குதுங்க. எக்ஸ்பைரி இருக்கிற அன்னைக்கு வாலட்டிலிட்டி இல்லைனா செல்லிங் வந்து எடுக்குது, இல்லைனா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஸோ இந்த ஒரு 4 நாளாவுமே 3 நாள் இதுக்கு முன்னாடி தேர்ஸ்டே, ஃப்ரைடே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஜூன் 15ஆம் தேதி, ஓகேங்களா, ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை தாண்டி போகலை. அதாவது 24,249க்கும் 23,783க்கும் கிட்டத்தட்ட இந்த இங்கிருந்து இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டா கூட
ஒரு 200 ஒரு 500 பாயிண்ட்ஸுக்குள்ள தான் மூவ்மெண்ட் போயிட்டு வருது. ஸோ அந்த 500 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான், எக்ஸ்பைரி இல்லாத டைம்ல வந்து பாசிட்டிவ், எக்ஸ்பைரி இருக்கிற டைம்ல நெகட்டிவ், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நாளைக்கு வர நமக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு பை சைடு பிரேக் அவுட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நமக்கு வந்து எஸ்டர்டே வந்து நம்ம இந்த பேரலல் சேனலை வந்து டிரா பண்ணியிருந்தோம். ஸோ எஸ்டர்டே வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேரலல் சேனலை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ நமக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிரேக் அவுட் ஆன இடம் வந்து 57,770. ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 335 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கெங்க எடுக்கும் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இந்த 57,770 வந்தா இந்த இடத்துல 5 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட டார்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இப்போ இருக்கிற நியூஸஸை வச்சு ஒரு 58,703 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதாவது பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கிறனால. ஓகேங்களா, ஒரு பேரலல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து ஃபிளாட் பேட்டர்னும் சொல்லலாம். ஓகேங்களா, ஃபிளாட் பேட்டர்னும் சொல்லலாம், பேரலல் சேனல் பேட்டர்னும் சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ வந்து செல் சைட் கன்ஃபர்மேஷன் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா 57,457க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து இங்க இருந்து 57,074 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கு. இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை சைட்ல க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு என்னதான் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு எக்ஸ்பைரி படி மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட் இறங்கினா கூட இந்த 57,770ல மறுபடியும் நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்ல இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு நமக்கு மேலே வந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து ஒரு 50 பாயிண்ட் மட்டும்தாங்க மேலே வந்திருக்கு. ஸோ நாளைக்கான சப்போர்ட் சொன்னது 23,979. நாளைக்கான பை சைடு பிரேக் அவுட் லெவல். ஸோ எப்பவுமே 2 டிரா பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் பிரேக் அவுட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம 2 விஷயத்த பார்க்கணும். ஒன்று வந்து சப்போர்ட்டும் பார்க்கணும், பிரேக் அவுட் லெவலும் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ பிரேக் அவுட் லெவல் வந்து இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இன்னைக்கான ஹை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளார போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே 24,051க்கு மேலே பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா 24,249 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்க, செல் சைடு பிரேக் அவுட் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் கேண்டலோ க்ளோசிங் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். எஸ்டர்டே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ எஸ்டர்டே இந்த இடத்துல கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. இருந்தாலுமே இந்த பேட்டர்ன் செல் சைடு வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இதே மாதிரி கீழே ஒரு க்ளோசிங் வச்சா மட்டும்தான் செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமே தவிர ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு பையிங் பொசிஷனில் தான் நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் இந்த பேட்டர்னை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து 76,993 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 76,909 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கான சப்போர்ட் ஜோனுமே இந்த 76,909 தான். ஓகேங்களா, ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ இதோட டார்கெட் வந்து 77,745 வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டி எஸ்டர்டே வந்து ஒரு பேரலல் வந்து டிரா பண்ணியிருந்தோம், அதுவுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு 684லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 26,675. ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் வந்து நமக்கு வந்து பை எடுக்கிறது சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 27,044. ஓகேங்களா, ஸோ பிரேக் அவுட் நடந்து ஒரு கேண்டல் க்ளோஸ் வைக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடம் தான் நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டை வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ், சார்ட் பேட்டர்னை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இருக்கிறதே மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் மட்டும்தான். அதில் ஒரு 6-7 டைப் தான் மாறியே நடந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து நடக்காது. ஸோ ஒரு சிலதெல்லாம் ரொம்ப டஃபஸ்ட் பேட்டர்ன் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, மொத்தமாக ஒரு 6 பேட்டர்னை நம்ம வந்து அழகாக கற்றுக்கிட்டாலே போதும். மொத்தமாகவே அதுதான் நமக்கு வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து வந்துட்டு இருக்கும். டபுள் பாட்டம், டபுள் டாப்பு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மிட் கேப் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 14,498. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுறப்ப
ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நாம வந்து எய்ம் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியில் நான் பை சைடை பற்றி எதுவுமே சொல்லலை, ஏன்னா இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸில் நின்றுட்டு இருக்கு. ஸோ அது நாளைக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். இந்தியா விக்ஸ் நியூட்ரல் தாங்க. இந்தியா விக்ஸ் யூஎஸ்டி ஐஎன்ஆர் மட்டும்தான் இப்போ வந்து மறுபடியுமே வந்து நமக்கு வந்து வீக் ஆகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 95.24 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு செல்லிங்கான அறிகுறி தான். ஓகேங்களா, இப்போ செல்லிங் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. நான் சொன்ன மாதிரி தான் நிறைய சப்போர்ட் இருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே க்ளோசிங் வச்சா மட்டும் அந்த இடத்துல மட்டும் செல்லிங் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து பையா செல்லா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸோட நியூஸை பேஸ் பண்ணி செல்லிங்கு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரிஸ், அதாவது யூஎஸ் கண்ட்ரியில் க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரிஸ் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி காலையில் வந்து அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப நமக்கு வந்து டிமாண்டு தான் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த டிமாண்டு எங்கே எடுக்கும் அப்படின்னா நாம் இங்கே ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் ஆல்ரெடி எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நமக்கு இந்த டிமாண்ட் நியூஸ் பிளஸ் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா ஸோ இதோட டார்கெட் வந்து 6743 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் பீட் பண்ணி சப்ளை வந்தது அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கூட இன்னைக்கு வந்து செல் சைடு கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி இப்படி நாம ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் டிரா பண்ணா கூட கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகட்டும். இப்போதைக்கு ஆயிருக்கிற பேட்டர்ன் கிரியேஷன் படி நமக்கு வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கே தவிர ஒரு செல் சைடுங்கிறது இப்போதைக்கு வந்து இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே சொன்ன மார்னிங்லேயே வந்து என்ன மாதிரி வந்து பார்த்துடணும் அப்படின்னா 310 பாயிண்ட், அதாவது 311.3க்கு கீழே ஓப்பன் ஆனால் 302 வரைக்கும் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து 311 ஒரு 6 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு செல் சைட் பிரேக் அவுட்னா இன்னைக்கான லோ தான். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான லோ தான் நமக்கான செல் சைட் பிரேக் அவுட். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பக்கத்தில் வந்து டிரா பண்ணுறேன் 311.3. ஏன்னா இதுதானே நமக்கு வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்னு சொல்லி காலையில் பார்த்துருந்தோம். 311.3 இன்னைக்கான ஹை கேப் ஃபில்லிங், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பாயிண்ட் மூணுமே நமக்கு வந்து ஒன்னா சேர்ற இடம் வந்து 311.3 தான். ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ மேபி இது ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா அங்கே அகைன் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது வந்து கோல்டு. இப்போ கோல்டு அண்ட் சில்வர்லாம், இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபாரெக்ஸில் டாலரில் 3959ல் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. இது வந்து நல்ல சப்போர்ட் தான். கிட்டத்தட்ட $4047 வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒரே நாள் அவ்வளோ கிடைக்குமான்னு தெரியல. இப்போ மார்னிங்ல பார்த்த ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் கூட நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த 1,41,963 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ நமக்கு கண்டினியூஸா ஆல்ரெடி நமக்கு டாலர் வைஸ் கோல்டு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ 1,41,963 பிரேக் அவுட் பண்ணால் அங்கிருந்து ஒரு 1000 to 1500 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு பை சைட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் எடுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் சில்வரில். ஸோ இந்த மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இதோட டார்கெட் மேபி 2,28,087 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்தது வந்து காப்பர். இப்போ காப்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சைட்வேஸ் தாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான செல் சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து 1266, சப்போர்ட் வந்து 1254. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ எம்சிஎக்ஸை பற்றி டெய்லியுமே மார்னிங்லேயும் நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே வாட்ச் பண்ணுங்க. அதுலேயுமே நியூஸ் ப்ளஸ் டேட்டாஸ் ப்ளஸ் லெவல்ஸ் மூணுமே வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இப்போ இருக்கிற கண்டிஷன் படி ஒரு பிரேக் அவுட் எல்லாம் நடந்திருக்கிறனால இந்த 24,051 பிரேக் அவுட் பண்ணால் 24,249 வரைக்கும் வரணும். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ஓப்பனிங் அப்புறம் மூவ்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.